வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹியூமன்ஸ். பாஸ்தா பண்ணலாம், சிக்கன் பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எடுக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எண்ணெய் போட்டேன். எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்க விட்டுருக்கேன். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து நான் சிக்கன் வந்து போடுறேன். சிக்கன் வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். நல்லா வதங்கி அந்த சிக்கனோட ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா தண்ணியெல்லாம் இதாகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நல்லா இதாகட்டும். குட்டி குட்டிஸாக வந்து 4 பச்சை மிளகா போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஸ்பைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா இது போட்டிருக்கேன். இதை 3 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு இதில் வந்து இப்போ தக்காளி வந்து குட்டிஸாக இருக்கிற தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து புதினாவும் மல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிறதுக்கு விட்டோம். ஆக்சுவலி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரியாணி தான், பிரியாணி மாதிரி தான். மக்ரோனி பிரியாணின்னு சொல்லுவோம், சிக்கன் மக்ரோனி பிரியாணி. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பவுல் அளவுக்கு நான் வந்து ஒரு பவுல் வந்து நான் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன், மக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 1.5 இது வந்து தண்ணி போடுறேன். உப்பும் போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து மக்ரோனி போட்டுக்கலாம். நான் மக்ரோனி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்துட்றேன். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறதால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தா ரெடி. சிக்கன் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.